மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் இன்றைய அவைத்தலைவராக அன்ன போஸ்டில் வெற்றி பெற்றிருக்கும் அண்ணன் JCD பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த அவையிலே வீற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்ட அண்ணன் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த அவையிலே நாம் ஒரு மாண்புமிகு ஒரு அவை இது. இந்த தமிழ்நாட்டின் வரலாறை இந்த மாண்புமிகு இந்த வளாகத்திலே மிக சிறந்த முறையிலே ஆட்சி செய்த நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள் இங்க நம்ம சுத்தி இருக்கின்ற அந்த புகைப்படங்களே அதற்கான சாட்சி. அந்த மாண்பும் மரபும் இமியளவும் மாறாமல் அண்ணன் JCD பிரபாகர் அவர்கள் அவைத்தலைவராக நடுநிலையோடு இருந்து ஒரு தராசு போல இந்த அவைக்கு அத்தனை பேருக்கும் சரிசமமான வாய்ப்பை கொடுத்து அத்தனை பேரையுமே ஆணாக இருந்தாலும் இந்த அவைக்கு அன்னையாக இருந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த புனிதமான அவையிலே அவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இன்றைய முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு திரையுலகில் அண்ணனாக இருந்த கேப்டன் அவர்கள் இதே அவையிலே எதிர்கட்சி தலைவராக செயல்பட்ட பொழுது இங்கே நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் தமிழகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றிலிருந்தே சொன்னார். அதனால அந்த விஷயத்திலும் நடுநிலையோடு இருந்து ஆளுங்கட்சி சைடு மட்டும் கேமரா போக்கஸ் பண்ணாம சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வகையில அந்த சரிசமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாடும் தமிழகமும் என்றும் சிறப்பு மிக்கதாக இருக்க வேண்டும். எனவே என்னுடைய முதல் கோரிக்கை, இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் நமது தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல் இடத்தை கொடுத்து பிறகு மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நேற்று அனைத்து எதிர்க்கட்சிகளையும் நேரடியாக சென்று இங்க எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சிகள் அல்ல, அனைவரும் தோழமை கட்சிகள் தான் என்பதை மிக சிறப்பாக சென்று அனைவரையும் சந்தித்த முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்ல, இந்த அவை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாளை நடக்க இருக்கும் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று அன்பு தம்பி விஜய் அவர்கள் மிக சிறப்பாக நம் நாட்டிற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் JCD பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக மிக சிறப்பாக தன்னுடைய கருத்தை தைரியமாக எடுத்துரைத்த என் அன்பு கணவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் தமிழ்நாடு மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை அவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களுக்கும் மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டப்பேரவைக்கு அவைத்தலைவராகவும்
துணை அவைத் தலைவராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்களுடைய மூத்த சகோதரர், அழுத்த அரசியல்வாதி, சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர், சமூக நீதிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு அவைத்தலைவர் திரு JCT பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், சமூக நீதிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் துணை சபா அவைத்தலைவர் சகோதரர் ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நன்றாக நடக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இந்த சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கு எங்களுக்கு மிகுந்த பெருமையாகவும் அது எங்களுடைய பாக்கியமாகவும் வரமாகவும் நாங்கள் கருதுகின்றோம். மூதறிஞர் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் MGR அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அலங்கரித்த இந்த பெருமைமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்னுடைய தாய் வழி தாத்தா, திருத்தணியை மீட்ட தளபதி திரு K. விநாயகம் அவர்கள். திருத்தணி ஆந்திர பிரதேசத்துடன் சென்றபோது அதை போராடி மீட்டு கொடுத்த மொழி போராட்ட தியாகி அவர். அவர் 3 முறை இந்த சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். அவரும் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடனான சட்டமன்ற விவாதங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒருமுறை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் என்று என்னுடைய தாத்தா சிம்ம குரலோன் தளபதி K. விநாயகம் அவர்கள் முழங்கி இருக்கின்றார். அந்த சமயம் அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஆனரபிள் மெம்பர், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று அமைதியாக பதில் அளித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்ற பெருமைமிகு சட்டமன்றம் நம் தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்களும் அரசியல் நேர்மையும் நடந்த சட்டமன்றம் இது தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுக்கவும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசி நல்ல முடிவெடுக்கவும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு அதிகமான நல்வாய்ப்புகளை வாரி வழங்குமாறு தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் இந்த மாண்புமிகு அவையில் பேசுவதற்கும் பணியாற்றுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், முன்னாள் இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த பெருமைமிகு சட்டப்பேரவையில் சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேளாண் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, நீடித்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி மற்றும் மருத்துவம், தமிழுக்கு முக்கியத்துவம், நீர் மேலாண்மை பற்றிய ஆக்கப்பூர்வமான விவாதங்களை பேரவைத் தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.